Hi friends, welcome to our Tiny World YouTube channel. இன்னைக்கு மேக்ஸ்ல என்னெல்லாம் லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம முடிச்சூரில் இருக்கிற மேக்ஸ் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது ஒரு ரீசெண்டாக 2 months பேக் தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ நாங்கள் அப்போயும் வந்திருக்கோம், அப்போ அவ்வளோ கலெக்ஷன்ஸ்லாம் இல்லை. ஸோ இப்போ தான் நிறைய கலெக்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இவ்வளோ நான் டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரையும் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ நான் ஆனஸ்ட்டாக என்னோட ரிவ்யூ தான் சொல்ல போகிறேன். நான் இதுக்கு முன்னாடி வந்தபோது நான் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு இல்லை, அவ்வளோ கலெக்ஷன்ஸும் இல்லை, அந்த ரேட்டுக்கும் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறையாவே ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் மென்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்ல 299, 399 அப்படிங்கிற ரேஞ்சிலே நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, ஒய்டான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரி ஆஃபர் ப்ரைஸஸ் தான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நிஜமாவே எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. நாங்கள் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை, ஏன்னா ரேட்டும் ரொம்பவே அதிகம், அதுக்கேற்ற கலெக்ஷன்ஸ் அங்கே சுத்தமாகவே இல்லை. ஆனால் இந்த வாட்டி நல்லாவே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எல்லா ரேஞ்ச் ஆஃப் இதுலேயுமே உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஒரு 399, 299, 199 அப்படிங்கிற எல்லா ரேஞ்சிலையுமே வச்சுருந்தாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு 50-50 ஆஃபர் அப்படியும் நிறையா இதில் போட்டிருந்தது. பை 2 get 1 ஃப்ரீ அந்த மாதிரி இதுவும் போட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து எல்லா கலெக்ஷன்ஸும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரேட்டோட சிலதை காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ 2 ஃப்ளோர் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா மென்ஸோட கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, அப்புறம் லேடிஸோட வெஸ்டர்ன் வேர் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. ஸோ அப்புறம் கொஞ்சம் ஸ்லிப்பர்ஸு, க்ராக்ஸு இதோட கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வேரும், கிட்ஸில் வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரெண்டோட கலெக்ஷன்ஸ் இருந்தது. அப்புறம் லேடிஸ் வேர் ஃபுல்லாகவே இருந்தது. லேடிஸோட அந்த கிராண்ட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்துச்சு. கலெக்ஷன்ஸில் டிஷர்ட்ஸ் அண்ட் இந்த கேஷுவல் வேர் ஷர்ட்ஸ்லேயே நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சஸ் அண்ட் ஒரே கலர் ஆப்ஷன்ஸும் நிறையாவே இருந்துச்சு. அந்த இப்போ ஃப்ளாட் 399 அப்படிங்கிற அந்த ரேஞ்சிலே பார்த்தா உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸு, அப்புறம் இந்த ரவுண்ட் நெக் டிஷர்ட்ஸு, காலர் டிஷர்ட்ஸ்னு அதுலேயே நிறைய இது வச்சுருந்தாங்க. அப்புறம் 199 அந்த ப்ரைஸ் ரேஞ்சிலையுமே டிஷர்ட்ஸு நிறையாவே கலர் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. நம்மளுக்கு ஒரு அந்த மாதிரி இதில் இதுக்கு முன்னாடி வந்த போதெல்லாம் ஒரு 2 கலர் 3 கலர் அந்த மாதிரி மட்டும் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ 199 ரேஞ்சிலே வந்து உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸே ஒரு 8-9 கலர் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. நல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் இருந்தது. அப்புறம் ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு. அந்த குவாலிட்டி வந்து அந்த அந்த ப்ரைஸ் ரேஞ்சுலேயும் அந்த குவாலிட்டி நம்மளால டச் பண்ணி ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ சில இதெல்லாம் வந்து ரொம்ப ரஃப்பாக நமக்கு அந்த ப்ரைஸுக்கு இந்த குவாலிட்டி ஏற்ற மாதிரி இருக்காது. ஆனால் இதில் நிறையாவே நம்மளால் அந்த டச் பண்ணும் போதே தெரிஞ்சுது, நல்லா அந்த ப்ரீமியமான குவாலிட்டி இருந்துச்சு நிறையா டிஷர்ட்ஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜீன்ஸ் செக்ஷன் பார்த்தோம். அதில் நல்லாவே ஒரு நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஒய்டாக நிறைய கலர் வேரியன்ட் இருந்தது. எல்லா கலரான ஜீன்ஸ் மெட்டீரியலுமே அங்கே இருந்துச்சு. உங்களுக்கு சைஸஸ்மே எல்லா விதமான சைஸஸ் இருந்துச்சு. ஒரு சைஸுக்குமே வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே வந்து இந்த ஜீன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அந்த ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்தது. என் ஹஸ்பண்டுக்குமே இங்கேருந்து அந்த மென்ஸ் வேர் கலெக்ஷன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ப்ரைஸுமே நம்ம வெளியே கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த குவாலிட்டிக்கு இந்த ப்ரைஸ் தாராளமாக தரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண புதுசில் நம்மளுக்கு இவ்வளோ கலெக்ஷன்ஸுமே இவ்வளோ இது ரேக்லலாம் அடுக்கவே இல்லை அவங்க. ஆனால் இப்போ நல்லாவே அவங்க வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு இந்த ஃபேண்ட்டு, இந்த ஜீன்ஸு இதுலலாம் வந்து நிறையாவே ஸ்டாக் எடுத்திருக்காங்க. அது நம்மளுக்கு பார்த்தாவே தெரியும். கிரவுண்ட் ஃப்ளோரில் மோஸ்ட்டாக மென்ஸ் கலெக்ஷனில் அவங்க நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது வந்து ஆக்சுவலாக டிஷர்ட்டுக்கு தான் இங்கே இருந்துச்சு. ஏன்னா டிஷர்ட் வந்து எல்லா ப்ரைஸ் ரேஞ்சிலையுமே இருந்துச்சு. ஏன்னா திரும்ப சொல்கிறேன்னா முக்கால்வாசி அங்கே டிஷர்ட் தான் வச்சுருந்தாங்க. எல்லா ப்ரைஸ் ரேஞ்சிலையுமே அங்கங்கே ஆஃபர் போட்டு வச்சுருந்தாங்க. 2 வாங்கினா 1 ஃப்ரீ, 299, 399. ஆனால் அந்த ரேட்டுக்கு அது நிஜமாவே ஒர்த்தாக தான் இருந்துச்சு. இந்த வீடியோக்காக சொல்லலை, ஏன்னா நம்மளால் குவாலிட்டி அந்த இதை செக் பண்ணாவே நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த டிஷர்ட் வந்து ஒரு 200க்கு இருக்குமா, இல்லை வெளியே இதை விட கம்மியாக இருக்குமே அப்படின்னு கூட தோணும். ஆனால் வந்து நிஜமாவே அந்த குவாலிட்டி அந்த மேக்ஸில் அது இருந்துச்சு. அப்புறம் பேண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்டில் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிட் அண்ட் அந்த நிறைய விதமான சைஸஸ், எல்லா சைஸுக்குமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு இந்த வாட்டி. அப்புறம் கேஷுவல் ஷர்ட்ஸ் பார்த்தா அதுலேயுமே ஒரு டீசெண்டான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் ப்ரைஸுமே ரொம்ப ரீசனபிளாக அது வந்து. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேக் கலெக்ஷன் பார்த்தோம். அது வந்து அவ்வளோ ரேட்டுக்கு வந்து வாங்கணுமான்னு தெரியல, அது எனக்கு ஒரு இதுவாக தான் இருந்துச்சு. ஆனால் அதோட தொட்டு பார்க்கும்போது அந்த குவாலிட்டி ரொம்ப ப்ரீமியமாக இருந்துச்சு. மறுபடியும் பார்த்தா டிஷர்ட் தான் வருது. இது வந்து காலர் டிஷர்ட் மாதிரி இருந்துச்சு.
ஆனா இந்த டிஷர்ட்டுமே பார்த்தீங்கன்னா 599க்கு எங்க ஹஸ்பண்ட் வந்து இது வொர்த் தான் சொன்னாங்க. ஏன்னா வெளிய அமேசான் அந்த மாரிலாம் வாங்குனா இத விட கொஞ்சம் அதிகமான பிரைஸ் ரேஞ்ச் தான் வந்தது. ஏன்னா அந்த பிரீமியம் குவாலிட்டி இருந்தது. அப்புறம் இந்த செக்ஷன் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷர்ட்ஸ் தான் வச்சிருந்தாங்க. நெறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸு, கலெக்ஷன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஆக்சுவலா நெறைய நாங்க போன டைம்ல வந்து நாங்க ஒரு நைட் டைமா தான் போயிருந்தோம். ஃபுல்லாவே இந்த மென் செக்ஷன் நல்லாவே கூட்டமா தான் இருந்தது. எப்படி லேடீஸ் செக்ஷன்ல வந்து நெறைய லேடீஸ் வந்து வாங்கிட்டே இருப்பாங்க. அந்த மாரி தான் நெறைய ஜென்ட்ஸ் நான் பார்த்தேன். அவங்களுமே ரொம்பவே ஷாப்பிங் பண்ணிட்டே இருந்தாங்க. ஏன்னா நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்ததுனால எல்லாருமே 1, 2, 3 அப்படி வாங்கிட்டு தான் இருந்தாங்க. அதுல வந்து இவங்க நல்லாவே ஒரு ஜெயிச்சுட்டாங்க. ஏன்னா அந்த கலெக்ஷன்ஸ் அவங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்க வந்தபோது நெறைய பேர் எதுவுமே வாங்காம தான் நான் போய் பார்த்தேன். எனக்கு அப்ப அந்த டைம்ல எதுவுமே அவங்க அப்கிரேட் பண்ணல. ஆனா இந்த டைம் வந்து சூப்பராவே இருந்துச்சு. அதே ஃப்ளோர்ல தான் கேர்ள்ஸோட வெஸ்டர்ன் வேர், இந்த கிராப் டாப்ஸ், ஓவர் சைஸ் ஷர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. அது ஒரு சைடோட கார்னர்ல இருந்துச்சு. அதுலயுமே ஆக்சுவலா வந்து நல்ல ஒரு டீல் தான் இருந்துச்சு. ஒரு ஃபிளாட் 299 இதெல்லாமே வந்து நல்லாவே கலெக்ஷன்ஸ் நெறையாவே இருந்துச்சு. ஸோ அமேசான், இந்த ஃப்ளிப்கார்ட், மீஷோ இங்கெல்லாம் நம்ம வாங்கும்போது அதோட எவ்வளோ ரேட் இருக்குமோ அதே மாரி தான் இவங்களுமே போட்டிருந்தாங்க. நெறைய ஆஃபர்ஸ் வந்து கேர்ள்ஸ் கலெக்ஷன்ஸ்லயுமே இருந்துச்சு. ப்ளஸ் அந்த ஷர்ட்ஸு, அந்த காலர்டு ஷர்ட்ஸ் இதுல எல்லாமே வந்து நல்ல ஒரு டிசைன்ஸ் இருந்துச்சு. இதுவரையும் முன்ன பார்க்காத நெறைய புது வெரைட்டியான டிசைன்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. கேர்ள்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா, இந்த 199, 299, 399 அந்த மாரி பிரைஸ் வேரியன்ட் வச்சிருந்தாங்க. ப்ளஸ் ஒரு அந்த ரேஞ்சிலயுமே டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸும் வச்சிருந்தாங்க. குவாலிட்டியுமே வந்து நான் கேர்ள்ஸ் இது எல்லாமே செக் பண்ணும்போது ரொம்ப சூப்பராவே இருந்தது. கிராப் டாப்ஸ்ல நெறையா வேரியன்ட் வச்சிருந்தாங்க. நீங்க அத பார்த்தாவே தெரியும். உங்களுக்கு அதுல நெறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அந்த ரேட்டுமே ரொம்பவே கம்மியா தான் இருந்தது. 299 அந்த மாரி தான் வச்சிருந்தாங்க. கேர்ள்ஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பா இங்க உட்காந்து நல்லாவே ஒரு ஷாப்பிங் பண்ணலாம் நம்ம. ஏன்னா வந்து ஷர்ட்ஸ் இதெல்லாமே இவ்ளோ கலெக்ஷன்ஸ் வந்து ஒரே இடத்துல நெறைய செக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. கொஞ்சம் இடம் மாரி தான் இருந்துச்சு. ஆனா அங்க நெறையாவே ஹேங்கர்ஸ் வச்சு அந்த ஃபுல்லாவே அந்த ட்ரேல வந்து நெறையாவே நம்மளுக்கு இருந்துச்சு. நல்லாவும் இருந்துச்சு நம்மளுக்கு பார்க்கறதுக்குமே. ப்ளஸ் நல்ல ஆஃபர் இருக்கனால கண்டிப்பா இங்க வந்து இந்த மாரி வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடுறவங்க வந்து கண்டிப்பா இங்க ஒரு ட்ரை பண்ணலாம். ஏன்னா நெறைய வெஸ்டர்ன் ட்ரெஸ்ல சில கடையிலலாம் இவ்ளோலாம் இருக்காது. இப்ப ரிலையன்ஸ், ஈஸி பை அங்கலாம் போனீங்கன்னா கூட ஓரளவு கம்மியா தான் வச்சிருப்பாங்க. இங்க வந்து ஜீன்ஸ் இது எல்லாத்துலயுமே வந்து நெறைய ஆப்ஷன்ஸும் இருந்தது. பிரைஸ் ரேஞ்ச் ரொம்ப குறிப்பா அது ரொம்பவே கம்மியா இருந்தது. ஸோ ஒரு வாட்டி வந்து கண்டிப்பா இங்க வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வெளிய கம்பேர் பண்றதுக்கு இங்க நல்லா ரீசனபிளாவே இருந்துச்சு பிரைஸு. காலேஜ் கோயர்ஸ்க்கு, ஆஃபீஸ் போறவங்களுக்குலாம் நல்லாவே ஒரு கலெக்ஷன்ஸ் இருந்தது. நிச்சயமா நீங்கலாம் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இந்த கேஷுவலா ஷர்ட்ஸ் போடுவேன், நான் நெறைய ஷர்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன்னா, கண்டிப்பா இந்த பிரைஸ்க்கு நான் வொர்த்துன்னு தான் சொல்லுவேன். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு யாருக்காவது ஒரு மோசமான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சா? நீங்க வந்து டைரக்ட்டா போய் வாங்கிட்டு, இல்ல நெறைய வாட்டி போயிட்டு அந்த ஷோரூம்ல எதுவுமே இல்லாம நீங்க ரிட்டர்ன் வந்திருக்கீங்களா? இத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா எனக்குமே நெறைய வாட்டி இந்த மாரி மோசமான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆன்லைன்ல சில டைம் நம்ம ஆர்டர் போட்டு அது நேர்ல பார்க்கறதுக்கும், ஃபோட்டோல பார்க்கறதுக்கும் நெறையாவே டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அத ரிட்டர்ன் போடுவோம். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் அந்த மாரி ஒரு மோசமான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கா? நீங்க பார்த்ததுக்கும், நேர்ல நம்மளுக்கு வந்த ப்ராடக்ட்டுக்கும் டோட்டலா சம்மந்தமே இல்லையே! அந்த மாரி இருந்திருக்கா? சில டைம் நம்ம கடையில போய் பார்க்கும்போது, அது அந்த கலருக்கும், அந்த லைட்டிங்க்கும் ரொம்ப சூப்பரா இருக்கிற மாரி இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்து, இதையா நம்ம எடுத்தோம்? என்னடா இது இவ்ளோ மொக்கையா இருக்கு? அப்படிங்கிற மாரி எனக்கு நெறைய டைம் ஆயிருக்கு. சாரீஸ், சுடிதார் எல்லாம் எனக்கு நெறைய டைம் அந்த மாரி இருக்கு. ஸோ உங்க யாருக்காச்சும் அந்த மாரி ஆயிருக்கா? கடையில சூப்பரா இருந்துச்சு. ஆனா வீட்ல வந்து எனக்கு போட்டு பார்த்தோம் நல்லா இல்லையே. சில டைம் ட்ரையல் ரூம்ல கூட நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அங்க அந்த லைட்லாம் வச்சு நம்மள ஏமாத்திர்றாங்களா என்னன்னு தெரியல. ஆனா வீட்டுக்கு வந்து பார்த்தா, அது ரொம்ப ஆவரேஜா தான் இருந்திருக்கு. ஸோ நானுமே இந்த மாரிலாம் என்னோட காலேஜ் டேஸ்லலாம் இந்த மாரிலாம் நான் நெறையாவே நானும் வாங்கியிருக்கிறேன். இந்த மாரி உங்களுக்கு நடந்திருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற கிட்ஸ் அண்ட் உமன்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம். இந்த வாட்டி நல்லாவே இந்த பார்ட்டி வேர் குர்தாஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறதும் பார்ட்டி வேர் குர்தாஸ் தான். ஆனா ரேட் கொஞ்சம் அதிகமா இருந்த மாரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்கே கொஞ்சம் கிராண்டாவே கிடைக்கிற மாரி இருந்தது. ஆனா இதுல கொஞ்சம் ரேட் அதிகம். ஆனா பட் அந்த குவாலிட்டி வந்து நம்மளால டச் அண்ட் ஃபீல் பண்ண முடிஞ்சது. இந்த பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ் வந்து நல்லாவே நெறைய இந்த டிஃபரெண்ட் சைஸஸும் வச்சிருந்தாங்க. நெறையா மாடலும் வச்சிருந்தாங்க. நீங்க அததான் இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்ல. நம்மளுக்கு டே டு டே ஆஃபீஸ் வேர் அண்ட் காலேஜ் வேருக்குமே நல்லாவே இருந்துச்சு. அதே மாரி தான் மென்ஸ்க்கு என்னென்ன மாரி ஆஃபர்ஸ் இருந்ததோ, அதே மாரி தான் லேடீஸ்க்குமே 299, 399 அதோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் இதுல உங்களுக்கு காட்டியிருப்பேன். நெறைய கிஃப்ட் ஐட்டம்ஸுமே இதுல இருந்துச்சு. ஹேண்ட் பேக் கலெக்ஷன்ஸுமே ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. அதெல்லாமே நான் இதுல முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். பேக்ஸ்லுமே நெறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. இந்த டெய்லி வேர் பேக்ஸு, பார்ட்டி பேக்ஸ் இது எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. ப்ளஸ் கிட்ஸுக்குமே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. எங்க பாப்பாவுக்குமே நாங்க ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தோம். கிட்ஸ் கலெக்ஷன்ஸுமே போத் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு நெறையாவே கலெக்ஷன் வச்சிருந்தாங்க. நியூ பார்ன் இந்த 1 டூ
ஒன் இயர் மேலே அபோவ் போடுற மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லுமே நிறைய நிறைய மாடர்ன் ட்ரெஸ்லாம் இருந்துச்சு. அது பார்க்கறதுக்குமே ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. பொறுத்த வரைக்கும் இந்த மொத்த கலெக்ஷன்ஸ்லையுமே நான் வந்து கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா குழந்தைங்களுக்கு இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ப்ளஸ் ரேட்டுமே ரொம்பவே ரீசனபிளாக இருந்துச்சு. ஈவன் இந்த ஜெயச்சந்திரன், சனா ஸ்டோர் அதெல்லாம் விட இங்கே பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. 999க்குலாமே சூப்பராக இருந்துச்சு. 99, 199 ரேஞ்சஸ்க்கே ரொம்ப ப்ரீமியமாக இருந்துச்சு. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு ரேட் கூட நம்மளுக்கு அந்த ப்ரைஸில் கூட கிடைக்கும். பட் ஆனால் ப்ரீமியமாக இருந்தது. போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ட்ரெஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. 2 இயர்ஸ் இருக்கிற பாப்பா போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நான் நிறைய கடைகள் போயிருக்கேன். ஆனால் வந்து குழந்தைங்கள்ல இவ்வளோ கலெக்ஷன் நான் எங்கேயுமே பார்க்கல. கண்டிப்பாக வந்து இந்த ஷோரூம் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்காகவே கண்டிப்பாக வந்து வாங்கலாம். நிறைய பேரண்ட்ஸ் வந்து இங்கே தான் கூட்டமே அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து இங்கே தான் இருந்தாங்க. ஏன்னா ரேட் வந்து ரொம்பவே கம்மி. அப்புறம் ஃபுட்வேரும் இருந்துச்சு. ஃபுட்வேர் எனக்கு தெரிஞ்சு நல்லாவே ரீசனபிளாக இருந்துச்சு. 299க்குலாம் ரொம்ப ப்ரீமியமாக ஒர்த்தாக இருந்துச்சு. அந்த குவாலிட்டியே நம்மளுக்கு தெரிஞ்சுது. அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கூட 299 கலெக்ஷன்ஸ் தான். நல்லாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய கலெக்ஷன்ஸே அவங்க வச்சுருந்தாங்க. சில கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்வேர் நமக்கு அந்த ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்காது. ஆனால் இதில் வந்து நல்லாவே அவங்க வச்சுருந்தாங்க. நிறைய இந்த சென்ட், பெர்ஃப்யூம் இதெல்லாமே வச்சுருந்தாங்க. ஆக்சசரிஸுமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுமே இதுதான். இதெல்லாமே வந்து 199 அந்த ரேஞ்சுக்கு தான் இருந்துச்சு. சிலதெல்லாம் 99 ரேஞ்சஸ்க்குமே இருந்துச்சு. நல்ல யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இந்த மீஷோ இதெல்லாம் நம்ம வாங்குற மாதிரியான கலெக்ஷன்ஸுமே இதில் நான் பார்த்தேன். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. கேர்ள்ஸ் தான் வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்த விடவே மாட்டாங்க. நானுமே இதெல்லாம் நான் வாங்கலான்னு தான் இருந்தேன். ஆனால் இப்போ நான் இந்த மாதிரி போடுறதில்ல. ஸோ அதனால தான் வாங்கி வேஸ்ட் பண்ண வேணான்னு தான் நான் வாங்கலை. ஆனால் ரொம்பவே பிடிக்கும் எல்லாருக்குமே. அதே மாதிரி ஹேண்ட் பேக்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாக இருந்துச்சு. ரேட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸில் இருக்கிற எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இதில் கவர் பண்ணிட்டோம். மென்ஸ் வேர், கிட்ஸ் வேர், லேடிஸ் வேர், ஹேண்ட் பேக், ஆக்சசரிஸ் எல்லாமே கவர் பண்ணிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.